கான்வினி, வா. இது என்ன புதுசா டோர் நாக் பண்ற? நான் மட்டும் வர்றதுன்னா கதவை தட்டி இருக்க மாட்டேன். யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அரே வா. ஹேய் வினி, நீ இந்த பக்கம் வா. நானா? நீ தான், நீ இங்கிட்டு வா. ஹேய் நீலா, இங்க வா, பக்கத்துல வா. அட எம்கே, உன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா உனக்கு பிடிக்காதுன்னு தானே நான் அவளுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன். நீ என்னையவே சாரி கட்ட வச்ச ஆள் தானே. நல்ல மாடர்ன் ட்ரெஸ்ஸை தவிர வேற எந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்க்காத பொண்ணு. என்னையவே வருஷம் போகிற சாரி கட்ட வச்சவன் நீ. இப்போ என்னடா? என்ன நீலா இது? வினிதா மேடம் தான் சொன்னாங்க உனக்கு செக்ரட்டரியா இருக்கிறதுன்னா இப்படி இருந்தா தான் சரியா வரும்னு. முட்டி தெரியற அளவுக்கு குட்டியா ஒரு பெட்டிக்கோட்டை போட்டுட்டு என் கூட விளையாண்ட பாப்பா இன்னைக்கு சடனா இவ்வளோ வளர்ந்து பாவட தாவணியோட என் முன்னாடி வந்து நின்னதையே என்னால இன்னும் டைஜஸ்ட் பண்ண முடியல. இதுல இப்படி மாடர்னா வந்து நின்னா நான் என்ன நீலா பண்ணுவேன்? என்னது, எம்கேவுக்கு இப்படி எல்லாம் பேச தெரியுமா? நீங்க கூட தான் அன்னைக்கு. ஏஹே, நான் அப்பவும் நல்லா ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஒன்ன மாதிரி குட்டி பெட்டிக்கோட்லாம் போட்டுட்டு நான் உங்க கூட விளையாட வந்தது இல்லையே. யூனோ, ஈவன் நான் ஹாஃப் ட்ரவுசர் கூட போட்டது கிடையாது. எப்பவுமே ஃபுல் பேண்ட் ஷர்ட் தான். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா, நீ அப்ப மாதிரி தான் இப்பவும் இருக்க. ஆமா, ஆனா நீ மட்டும் தான் பாரு, அப்ப குட்டியா ஒரு பெட்டிக்கோட்டை போட்டுட்டு இப்போ நல்ல பாவாடை தாவணி. இன்னைக்கு பாரு எப்படி வந்து நிக்கிற. ஐ எம் வெரி சர்ப்ரைஸ் நிலா. ஆனா எனக்கு இந்த ட்ரெஸ் கொஞ்சம் கூட பிடிக்கல எம்கே. இரு இரு, அது என்ன எம்கே எம்கேன்னு கூப்பிடுற? இல்ல, உன்னைய நான் முத்து முத்துக்கண்ணுன்னு கூப்பிடுறதெல்லாம் நம்ம அங்க வீட்டோட வச்சுக்கிடுவோம். இது ஆஃபீஸ், அதுவும் உன்னோட ஆஃபீஸ். இங்க உனக்கு என்ன மரியாதையை நான் கொடுக்கணுமோ அதை கொடுத்தா தான் நல்லா இருக்கும். அதான் உனக்கு கௌரவமா இருக்கும். என்ன, அதில் நான் பாத்துக்கிறேன். நீ அந்த விஷயத்துல மட்டும் தலையிடாத ப்ளீஸ். இவன் முத்து முத்துக்கண்ணு நீங்க கூப்பிடுவா, இவன் எதுலையாவது டென்ஷன் ஆவான் திட்டுவான்னு நினைச்சிட்டு இருந்தா இவன் என்ன இவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கா? சரி, ஓகே, உன் இஷ்டம். தேங்க்ஸ் எம்கே. வெரி நைஸ் நிலா. இல்லை, செக்ரட்டரின்னு சொல்லியாச்சு. எதுனா மீட்டிங்னா என்னை கூட்டிகிட்டு போகிறாப்புல இருக்கும். இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் உங்களோட பேசிகிட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் இருக்கிறாப்புல இருக்கும். அப்போல்லாம் நான் உன்னை முத்துக்கண்ணு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா அது நல்லா இருக்காதுல்ல. அதான் இங்கே எம்கே, வீட்டில் முத்துக்கண்ணு. சரியா, அப்படி வச்சுக்கிடுவோமா? நைஸ் நைஸ் நைஸ். ஓகே, அம்மா, ஏன் இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிக்கல? அது பாவாடை தாவணி போட்டுட்டு இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் நான் வேலை பார்த்தா அது ஒரு மாதிரி பட்டிக்காட்டுத்தனமாக இருக்கும். சரி, அதனால கொஞ்சம் மாடர்னாக இருக்கணும்னா அதுக்கு இந்த சுடிதார் மிடி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது வாங்கி போட்டுக்கலாம்ல. இந்த மாதிரி பேண்ட்டு ஷர்ட்டு போட்டு தான் வேலை பார்க்கணும்னு இல்லைல்ல. மேலும் இந்த துணி ரொம்ப வேலை அதிகமாக தெரியுது. நான் வாங்குற சம்பளத்துக்கு இந்த மாதிரி துணிக்கே செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா மற்ற செலவெல்லாம் எப்படி பார்க்குறது? அப்புறம் எப்படி சேர்த்து வைக்கிறது? நாளைக்கு ஏதோ ஒரு நல்ல செலவு எப்படின்னா எப்படி பண்ணுறது? இன்னும் படிப்பு செலவு வேறு இருக்குது. அப்புறம் கல்யாணத்துக்கு வேறு காசு சேர்த்து வைக்கணும். அப்புறம் பாட்டிக்கு திடீர்னு உடம்பு எதுவும் சரியில்லாமல் போச்சுன்னு வை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னா அதுக்கும் காசு எடுத்து வைக்கணும். அதனால வாங்குற சம்பளத்தை எல்லாம் துணிக்கும் இப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் மற்ற செலவெல்லாம் பார்க்க முடியாது, சேர்த்து வைக்க முடியாது. அதான், அதுவும் இல்லாமல் பார்க்குற வேலையில் தானே திறமையாக காட்டணும். இப்படி துணிமணி போடுறதுல திறமையாக காட்டி என்ன செய்ய? போடுற துணிமணி கொஞ்சம் நாகரிகமாகவும் பார்க்குறவங்களுக்கு கண்ணை உறுத்தாத அளவுக்கும் இருந்தால் போதாதா? அப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த துணி போட்டிருக்கிறது அங்கனங்கன டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. நிலா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உனக்கு சுடிதார் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீ அதையே ட்ரை பண்ணு. அப்படியா? தேங்க்ஸ் எம்கே. அப்படின்னு இதை திருப்பி கொடுத்தா காசு கொடுத்துருவாங்களா? இதெல்லாம் நீயா காசு கொடுத்து வாங்கினா? எம்கே, நான் பே பண்ணுறேன்னு சொன்னேன், அவள் மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் போடுற ட்ரெஸ்ஸுக்கு நானே காசு கொடுத்துக்கிறேன், நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி வெண்ணிலா தான் பே பண்ணா. நீ அதை பார்த்துட்டு சும்மா இருந்தியாக்கும்? இல்லை, அவள் ரொம்ப பிடிவாதமாக என்னை காசு கொடுக்க விடாமல் பண்ணிட்டா. தட் இஸ் நீலா. டாடி சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா எதுவுமே சரியாக வராது. எம்கே. எஸ், டெல் மீ. வீட்டுக்கு போகிற வரைக்கும் இங்கே எந்த ரூம்லையே நான் இருந்துக்கிட்டா. வெளியே ஆஃபீஸில் வேலை பார்க்குற மற்ற எல்லாரும் என்னையவே ஒரு மாதிரி உத்து உத்து பார்க்குற மாதிரியே இருக்குது. சங்கட்டமாக இருக்குது. மற்ற ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா கூட எனக்கு ஒன்றும் தோணி இருக்காது. இது ஒரு மாதிரி டைட்டாக இருக்கா, அது எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் போட்டு பார்த்ததில்ல. ஓகே ஓகே, புரியுது. சரி, கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடலாம். அது வரைக்கும் நீ இங்கே இரு. எம்கே தானே இது, எல்லாத்துக்கும் ஃப்ளெக்சிபிளாக போகிறான். நான்லாம் இவனை ஒரு விஷயத்துக்கு தலையாட்ட வைக்கணும்னா எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நானும் டேடியும் எவ்வளோ பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுவோம். இவகிட்ட மட்டும் ஏன் இப்படி? இவன் ஏன் இந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் இப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கான்? ஒருவேளை ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட்டுங்கிறது இதுதானா, இல்லை வேற எதுவும் இருக்கா? நான் இங்கே என்னென்ன வேலை பார்க்கணும் எம்கே? எனக்கு இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் உனக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? சரி.
அதுக்கு முன்னாடி இங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு உனக்கு தெரியுமா? அதான் அன்னைக்கு டிவி நியூஸ்ல பார்த்தனே, இன்டீரியர். சரி, அப்படின்னா என்ன? இன்டீரியர்னா அதான் அந்த ரூம் எல்லாம் அழகுபடுத்துறது அதானே? அப்படி மேலோட்டமா சொல்லிட முடியாது. A to Z எல்லாமே பார்க்கணும். நான் உனக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா? எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடு. சரி. அது வரைக்கும் அதோ பாரு, அங்க புக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து பாரு. அதுல உனக்கு ஏதாவது புரியுதா, படிக்க முடியுதான்னு பாரு. சரி. இந்த புக்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும் போலயே. நம்ம படிச்சிருவோமா? படிச்சிடலாம். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் தானே படித்தோம். வினி, சொல்லு எம்கே. அந்த ஹைதராபாத் ப்ராஜெக்ட்டுக்கு பிளான் ரெடி பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா? இன்னும் கொஞ்சம் ஒர்க் பெண்டிங்கில் இருக்கு எம்கே. சரி, அது சீக்கிரமா முடி. எனக்கு இன்னும் 1 ஹவர்ல அதை கையில கொடுக்கறதுக்கு பாரு. ஓகே எம்கே. உன்னோட கேபின்ல போய் பாரு. இங்கே இன்னொரு சிஸ்டம் ஃப்ரீயாக தானே இருக்கு. நீ உன்னோட சிஸ்டத்துல இருந்து இங்க ஷேரிங் போட்டு அதெல்லாம் டைம் ஆகும். நீ அங்க போய் முடிச்சிட்டு வா. ஆச்சு, மொத்தம் 3 நாள் ஆச்சு. இந்த புலி போன இடம் தெரியல. அவரை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஊரை சுற்றி பார்க்க வந்தவரை நம்பி ஏமாந்தது ஏன் தப்பு. ஆனா இந்த புலி இல்லாத ஊட்டி அழகாவே இல்லை. ஆமா ஆமா, இத்தனை நாள் அவர் இங்க இருந்துதான் இந்த ஊட்டியை அழகுபடுத்திக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவர் இல்லாததுனால ஊட்டி அழகு இல்லாம போயிடுச்சு. போவியா? இன்னைக்கு எப்பவும் போல ஊட்டி ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கு. ஸ்வெட்டர் போட்டுக்கோமா. இத்தனை நாள் புலி கூட இருக்கும் போதெல்லாம் அந்த அளவுக்கு குளிரே தெரியல. ஆமாமானு, ஆமா, நீ ஊட்டிலேயே பிறந்து வளர்ந்தவ. ஊட்டி குளிர் உனக்கு என்ன புதுசா? அதனாலதான் உனக்கு குளிர் தெரியல. அவர் உன் பக்கத்துல இருந்ததுனால ஒன்றும் அப்படி இல்லை. பேசாம இருக்கணும்னு. நம்மளை பத்தி கவலைப்படாம எனக்கு நின்று விட்டுட்டு போனவரை பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும்? என்ன மானு, நான் சொல்றேன் சரிதானே? மானு எங்க போற? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இந்த ஊட்டியை சுத்தி பார்க்கறதுக்கு 1000 பேர் வருவாங்க போவாங்க. எல்லாரையும் நம்ம நினைச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்க முடியுமா? நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். என்ன மானு, வா இங்க வா. இங்க பாரு, அவரை மாதிரியே நீயும் சொல் பேச்சு கேட்காம இருந்தேன்னு வையே, அவருக்கு கொடுக்க வேண்டிய அடியை சேர்த்து மாத்து உனக்கு கொடுத்துருவேன். மரியாதையா வாங்க. ஹாய் மானுக்குட்டி. புலி வந்துட்டீங்களா? எங்க போ? ஆமா, எங்க வந்தீங்க? இங்கதான் வந்திருக்கேன். ஓஹோ, எங்க போனீங்க? எங்கெங்கேயோ போனேன். எங்கெங்கேயோ போனாரு, அப்படியே போயிருக்க வேண்டியதானே. திரும்ப எதுக்கு ஊட்டிக்கு வந்தீங்க? சரி சரி, அந்த கதையெல்லாம் எனக்கு எதுக்கு? எனக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்லப்பா. ஆமா, இதான் என் வீடுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படியா? இதுதான் உன் வீடா? அப்ப தெரியாம தான் வந்தீங்களா? ஆமா, நான் இந்த பக்கம் சும்மா அப்படியே காலார நடந்து வந்துட்டு இருந்தேனா, பார்த்தா நீ உட்காந்துட்டு இருந்த. சரி, நமக்கு தெரிஞ்ச பொண்ணாச்சே, ஒரு ஹாய் சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். பார்த்தா இது உன் வீடுன்னு சொல்ற. அப்படியா? அப்படியாவா? ஆமா, இவ்வளவு நாள் எங்க போனீங்க? ஏன் என்ன தேடுனியா? நான் எதுக்கு உங்களை தேட போறேன்? எனக்கு வர வேலையிலே என்ன? அப்போ என்ன தேடலையா? மன வாய மூடு. அட்டி வாங்கிடுவேன். பிச்சு வாய மூடு. மானு என்ன சொல்லுது? அதுக்கு பசிக்குதான், அதைத்தான் சொல்லிட்டு இருக்கு. நீங்க என்னமோ சொன்னீங்களே, என்னது? என்னமோ என்ன கேட்டீங்க? என்ன மிஸ் பண்ணையான்னு கேட்டேன். நான் எதுக்கு உங்களை மிஸ் பண்ண போறேன்? நீங்க என்ன எனக்கு மாமனா, மச்சானா, அத்தானா? அப்படியெல்லாம் கூப்பிடணும்னு ஆசை இருக்கு போலயே. ஆஹா, நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. கற்பனை ரொம்ப பெருக்கெடுத்து ஓடுது புலிக்கு. பார்த்து முங்கிடாதீங்க. இல்ல, நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்னு உன் முகமே எனக்கு காட்டி கொடுக்குது. அடடா, ரொம்ப தான். சரி, எங்க போனீங்களா? அதான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல என் அத்தை பொண்ணை பத்தி. அவ தான் ஃபோன் பண்ணி வாங்க தான் உங்களை ரொம்ப தேடுதுன்னு சொன்னா. அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன். ஓஹோ, போனவர் அப்படியே போயிருக்க வேண்டியதானே. எதுக்கு திரும்ப ஊட்டிக்கு வந்தீங்களா? நீ தானம்மா இங்க வேலை வாங்கி தரேன்னு சொன்ன. அதான் சர்டிபிகேட்ஸ்லாம் கையோட கொண்டு வந்திருக்கேன். ஆஹா, நான் உங்களுக்கு வேலை வாங்கி தருவேனா? அப்புறம் உங்க அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்குவீங்க, அப்படித்தானே? சேச்சே, என்னை பத்தி அப்படியே நினைச்ச? இல்லையா? நீ இங்க இருக்கும்போது அத்தை பொண்ணு எதுக்கு? அத்தை பொண்ணு அங்க இருக்கட்டும், நீ இங்க இருந்துக்கோ. அங்க போகும்போது அத்தை பொண்ணு, இங்க இருக்கும்போது நீ. எப்படி சூப்பரா இருக்கும்ல? உங்களை நான் ரொம்ப நல்லவரேன்னு நினைச்சேன். நான் உங்ககிட்ட அப்படி நினைக்க சொன்னா என்னை பத்தி? நான் தான் அன்னைக்கே உன்னை வார்ன் பண்ணேன்ல, என்னை நம்பி இப்படி சுத்திட்டு இருக்க, நான் ஏமாத்திட்டு போனா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன்ல. நீங்க ஏமாத்த மாட்டீங்கன்னு நினைச்சேன். நீ எதுக்கு அப்படியெல்லாம் தப்பு தப்பா நினைக்கிற?
அப்படின்னா என்ன ஏமாத்திடுவீங்களா? ஆ ஃபர்ஸ்ட் ஏமாத்துறதுன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னது? நீ உன்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒன்று என்கிட்ட கொடுத்துருந்தாலோ இல்லை நான் உனக்கே தெரியாம உன்கிட்ட இருக்கிற ஏதாவது எடுத்துட்டு உன்னை அப்படியே விட்டுட்டு போனா அதுக்கு பேர் தான் ஏமாத்துறதுன்னு அர்த்தம். ஆஹா ஆஹா. ஆமா. அப்படி நீ ஏதாவது என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கியா என்ன? சொல்லு, கொடுத்து வச்சிருக்கியா? இல்லாட்டி நான் உன்கிட்ட இருந்து ஏதாவது எடுத்துட்டேனா? இப்படி என்ன கேட்டாலும் படக்கு படக்குன்னு தலைய கவுந்தேன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. என்ன ஏதாவது என்கிட்ட கொடுத்துருக்கியா? இல்ல நான் உன்கிட்ட இருந்து ஏதாவது எடுத்திருக்கேனா? ஆமா. என்னது? அது தைல பாட்டில் சாம்பிள் கொடுத்தேன்ல, ஊருக்கு போனீங்களே, போன இடத்துல 4 பேருக்கு கொடுத்தீங்களா? ரிசல்ட் என்னாச்சு? அடியே நெஞ்செழுத்தக்காரி, உனக்கு எவ்வளவு அழுத்தண்டி. சொல்லுங்க, தைல பாட்டில் கொடுத்தீங்களா? தைலத்தை யூஸ் பண்ணி பார்த்தாங்களா? எப்படி இருக்கு, என்ன ஏதாவது சொன்னாங்களா? நல்லாவே இல்லையா? நல்லாவே இல்லையா? எங்க முதலாளி அம்மாவுக்கெல்லாம் எப்பேற்பட்ட கால் வலி வந்தாலும் நான் அந்த தைலத்தை தேய்ச்சி விட்டு லைட்டா காலமுக்கி விட்டாலே போதும், கால் வலி பறந்து போயிரும்னு சொல்லுவாங்க. ஆ ஆ இந்த மெட்ராஸ்காரங்களுக்கு எதையும் ஓசையா கொடுக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுவே காசு போட்டு வாங்கியிருந்தா அந்த அருமை தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏன் நானும் தான் 8000 ரூபாய் செலவு பண்ணி உங்க முதலாளியோட கடையை வாழ வச்சிருக்கேன். அதுக்கு ஃப்ரீயா கிஃப்ட் தானே அந்த தைலத்தை கொடுத்த. இவர் தான் எங்க முதலாளியை வாழ வைக்கிறாரு. ஆளை பாரு வந்துட்டாரு பேசுறதுக்கு. ஆமா, உங்க அத்தை பொண்ணு பேர் என்ன? அதானே பார்த்தேன், என்னடா இன்னும் கேட்கலையேன்னு. என் அத்தை பொண்ணு பேரு குயில். குயிலா? அப்படி இல்லாம பேர் வைப்பாங்க? ஏன் இந்த மானு தேனு மறிக்கொழுந்துங்கிற பேர்லாம் உங்களுக்கு மட்டும்தான் பட்டா போட்டு வச்சிருக்காங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வைக்கலாம். ஆனாலும் குயிலுங்கிற பேர் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. ஆளும் கொஞ்சம் சுமாராக தான் இருப்பாளோ? ச்சே, என் அத்தை பொண்ணு எப்படி இருப்பா தெரியுமா? அவ பாடுனா அன்னைக்கு நாள் பூரா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படி இருக்கும் அவ வாய்ஸ். அதனாலதான் அவளுக்கு குயில்னு பேர் வச்சிருக்காங்க போல எங்க அத்தை. இது என்ன பிரமாதம், நான் கூட சூப்பரா பாடுவேன் தெரியுமா? அப்படியா? ஆமா, டான்ஸ் கூட நல்லா ஆடுவேன் தெரியுமா? என்ன மாதிரி டான்ஸ் ஆட தெரியுமா உங்க அத்தை பொண்ணுக்கு? தெரியாதே. அப்படி சொல்லுங்க, தெரியாதா? ஆமா தெரியாது. நீ உன் கைவசம் எக்கச்சக்கமா வித்தைகளை வச்சிருப்ப போலயே, வேற என்னென்ன தெரியும் உனக்கு? அப்படி வாங்க வழிக்கு, நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு பாட தெரியும், ஆட தெரியும், நல்லா சமைக்க தெரியும், வீட்டு வேலையெல்லாம் சூப்பரா பார்க்க தெரியும், அதுக்கப்புறம் நல்ல வைத்தியம் பார்க்க தெரியும். அடியே சூப்பர் டி. தீயா? அது சாரி வாய் தவறி வந்துருச்சு. பார்த்து பேசுங்க, மரியாதை ரொம்ப முக்கியம். ஆமா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி வித்தைங்கள்லாம் உங்க அத்தை பொண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. பாத்தீங்களா, என் பக்கத்துல எல்லாம் உங்க அத்தை பொண்ணால நிக்க கூட முடியாது. அவ எதுக்கு உன் பக்கத்துல நிக்க போறா? அவ என் மனசுக்குள்ளேயே நிக்கிறா. என் அத்தை பொண்ணு பாட்டு எடுத்து பாடுனான்னா அதை நாள் முழுக்க உட்காந்து நான் ரசிச்சு கேட்டுட்டே இருப்பேன். அந்த ஒரு ஸ்கில் போதும், அவ பக்கத்துல வேற யாரும் நிக்க முடியாது. கேளுங்க, உட்காந்து நாள் முழுக்க கேட்டுட்டே இருங்க. யாருக்கு என்ன வந்தது? அப்புறம் எதுக்கு அங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? அங்கேயே உட்காந்து கேட்டுட்டு இருக்க வேண்டியதானே? கிளம்புங்க. சரி வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேல, எப்ப போவோம்? உங்களுக்கெல்லாம் வேலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. முதல்ல இங்க இருந்து போங்க. இவருக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுப்போமா? இவர் நோகாம இவர் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம முன்னாடியே குடும்பம் நடத்து வரோம் இல்லையா? அதுக்கு நான் இங்கேயா அவன் அங்கேயா? எப்படி இருக்குன்னு பத்தியா கதை? என்ன இன்னும் கிளம்பலையா? உங்களுக்கு வேலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உங்க ஊரை பார்த்து கிளம்புங்க. ஊட்டியை சுத்தி பார்க்க வந்தீங்கல்ல, பார்த்தாச்சுன்னா கிளம்புங்க. மானு வா, உள்ள போவோம். ஓய் மானுக்குட்டி. மானும் இல்ல மயிலும் இல்ல, கிளம்புங்க ஊரை பார்த்து. மானுக்குட்டி இங்க வாடி. மானு, உங்க எஸ்டேட்ல ஒரு டீ பறிக்கிற வேலையாவது வாங்கி கொடுறீ. ஒரு வேலையும் கிடையாது, நீங்க ஊரை பார்த்து கிளம்புங்க. இங்க பாரு, இப்ப நீ வரலன்னு வை, உன் மானுக்குட்டியை தூக்கிட்டு போயிருவேன். என் மானுக்குட்டியெல்லாம் நீங்க கூப்பிட்டா வராது, உங்களால தூக்கிட்டு போக முடியாது. நாங்க ஊட்டிக்காரங்கெல்லாம் ரொம்ப கெட்டி, உங்களை மாதிரி ஆளுங்களையெல்லாம் நம்பி ஏமாற மாட்டோம். கிளம்புங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவ்வளவு நேரம் நீங்க என்கிட்ட சொன்னது போய். எங்க அவரை காணும்? மான்குட்டியையும் காணும். மனு புலி சார் எங்க காணும்? ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி தூக்கிட்டு போயிட்டாரா? மனு. நீ என்ன சொல்ற எம்கே? நான் மட்டும் ஹைதராபாத் போய் இந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சிட்டு வரணுமா? அப்ப நீ என் கூட வர மாட்டியா? வினி, இது வரைக்கும் உனக்கு ப்ராஜெக்ட் தனியா பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதனாலதான் உன்னை மட்டும் போக சொல்றேன். என்ன எம்கே இப்படி சொல்ற? பாரு, ஒரே ஒர்க்கை நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹைதராபாத்ல போய் தங்கி இருந்து பார்த்தோம்னா இங்க இருக்கிற வேலையில யார் பாத்துக்கிறது?
டாடி கிட்ட சொல்லிட்டு போகலாம். டாடி அவரோட ஆள் யாரையாவது இங்கே அனுப்புவார். உன் டேடி ஒரு ஆள் அனுப்பி இங்க என்னோட ஆபீஸை பாத்துக்கிடணும்னா அப்புறம் நான் எதுக்கு, நீ தான் எதுக்கு? ஸோ இப்போ நீ என்னதான் சொல்ல வர? நான் தனியாக ஹைதராபாத் போய் இந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சுட்டு வரணும் அதானே? எஸ், ஃபைனல் டச்சுக்கு நான் வந்துருவேன். இதுல உன்னோட சைடு இன்னொரு பிளஸ் என்னன்னா, ஹைதராபாத்ல உனக்கு ஒரு பங்களா இருக்கு, நீ அங்க தங்கிக்கலாம். நீ வந்தா கூட தான் அங்கே தங்கிக்கிடலாம். மேரேஜுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் அதர் ஸ்டேட்ல ஒரே வீட்ல போய் தங்குறதா நல்லாவா இருக்கும்? அதனால என்ன? என் டாடி ஒன்றும் சொல்ல மாட்டாரு. பட் என் அண்ணனுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அப்போ வெண்ணிலா இங்கே தங்கிட்டு இருக்கிறதெல்லாம் உன் அண்ணனுக்கு தெரியுமா? வெண்ணிலா ஒன்றும் பங்களால ஏன் கூட தங்கலையே, அவ அவுட் ஹவுஸ்ல அவங்க பாட்டி கூட தானே தங்கியிருக்கா. சரி, அதை பற்றி உன் அண்ணனுக்கு சொன்னியா இல்லையா? இன்னும் சொல்லல. இந்த வீக்கெண்ட் போகணும்னு சொல்லிட்டு போக முடியாம போயிடுச்சுல, நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்கணும். ஆமாம், நானும் கேட்கணும்னு நினச்சேன். இந்த வீக்கெண்ட் நீ அங்கே ஊட்டி போகிறதா சொல்லிட்டு இருந்தேல, ஏன் போகல? அண்ணன் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டாரு. நான் போனாலும் அண்ணன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத நிலைமை, அதான். ஸோ வாட், உன் அம்மா அங்கே தானே இருக்காங்க? அம்மா எப்பவுமே அங்கதான் இருக்காங்க. நான் பார்க்க போறேன்னு சொன்னது என் அண்ணனை தானே. ஆனாலும் இவன் அநியாயத்துக்கு அண்ணன் பிள்ளையா இருக்கான். சரி, என்ன ஹைதராபாத் போறியா எப்படி? நான் போகலைன்னா உன்னோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? நான் போவேன். அப்போ நீயே போய் இருந்து ப்ராஜெக்டை முடிச்சிட்டு வா, என்னோட பங்களால தங்கிக்கோ. தென் ஓகே. நீலா, நானே நீ எப்போ கூப்பிடுவேன்னு அங்கே நின்று பார்த்துட்டே இருந்தேன் முத்து. அப்படியா? என்னது இது? சீட முத்து, உனக்கு பிடிக்கும்னு பாட்டியை விட்டு செய்ய சொன்னேன். ஏய், கொடு கொடு கொடு. இந்தா சாப்பிடு. நீங்கள் 2 பேரும் ஏதோ முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது, அதான் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அங்கேயே நின்றுட்டு இருந்தேன். இந்தா எடுத்துக்கோ. எம்கே, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் உனக்கு பிடிக்குமா என்ன? நல்லா இருக்கும் வினி, நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கும். நீயும் சாப்பிட்டு பாரு. ஏன் நிலா, இந்த சீடை ஸ்வீட்டா இல்ல காரமா? உனக்கு இனிப்பு சீடை தானே பிடிக்கும், அதான் செய்ய சொன்னேன். நல்லா இருக்கா? ஆ, நல்ல மொறு மொறுன்னு இருக்கு. குடு, எல்லாத்தையும் நானே சாப்பிட்றேன். வினி, உனக்கு வேணும்னா நீ உள்ள போய் பாட்டிக்கிட்ட வாங்கிக்கோ. முத்து, அப்புறம் இழந்த வடை கேட்டேல்ல, இங்கே இழந்த பழம் எங்கே கிடைக்கும்? பாட்டி கேட்டாங்க. தெரியல, நான் விசாரிச்சு சொல்றேன். மார்க்கெட்ல ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே. இழந்த பழமா? அப்படி ஒரு பழமா இருக்கு? வினி, ஜுஜோபி ஃப்ரூட். ஓ, அந்த ஃப்ரூட்டா? அதெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது புக்கில் பிக்சரில் பார்த்ததோடு சரி, நான் அதெல்லாம் சாப்பிட்டது கூட கிடையாது. அதெல்லாம் சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆ, அவ்வளோ நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமாவா? உனக்கு அந்த இழந்த பழத்தோட அருமை தெரியல. முத்து, எஸ் நிலா, டெல் மீ. என்னை கூப்பிட்டேன், எதுக்குன்னு சொல்லலை. யா, ஆமா, மறந்துட்டேன். என் கூட ஹைதராபாத் வரியா? என்னது, ஹைதராபாத்தா? ஆ, அங்கே என்ன விசேஷம்? எம்கே, நானே போய் அந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டு வரேன், விடு. ஷுர். ஷியோர். தட்ஸ் குட். சரி நிலா, இன்டீரியர் சம்பந்தமான புக் ஒன்று கொடுத்தனே, படிச்சிட்டியா? கொஞ்சம் புரட்டி புரட்டி பார்த்தேன், ஓரளவுக்கு தான் புரியுது, முழுசா புரியல. உனக்கு மேலோட்டமா அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சா போதும். மற்றபடிக்கு என்னோட ஷெட்யூல் பார்க்க வேண்டியது மட்டும்தானே உன்னோட வேலை. போதும், அதுக்கு அது போதும். நான் என்ன ஒர்க் பண்றேங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அதை கொடுத்தேன். ஆ சரி. நாளைக்கு பாட்டி கூட போய் உனக்கு வேணுங்கிற மாதிரி சுடிதார்லாம் வாங்கிட்டு வந்துடுறியா? ஆ, எப்படி போகணும்னு மட்டும் சொல்லி கொடுத்துரு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் கார் அனுப்புறேன் டிரைவரோட. டிரைவர் உன்னை ஷாப்பில் கொண்டு போய் இறக்கி விடுவாரு. நீ உள்ளே போய் உனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டு பத்திரமா வந்து காரில் ஏறினேன்னா போதும், திரும்ப வீட்டுக்கு வந்துடலாம். ஆ, அப்பன்னா சரி. கொஞ்சம் நல்ல லுக்காக இருக்கிற மாதிரி எடு, சரியா? நீ காசுக்கு கணக்கு பார்த்துக்கிட்டு. ஆ சரி சரி, பார்த்துக்கிடுவேன். நாளைக்கு காலையிலே நீ போயிட்டு வந்துரு. மத்தியானத்துக்கு மேலே நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். அப்போது கம்ப்யூட்டர் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதை பற்றி போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஆ சரி. வினி, நிலாவுக்கு கரஸில் ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? டிகிரி அதை அவகிட்டயே கேட்கலாமே, என்கிட்ட ஏன் கேட்குற? அவளுக்கு தெரியல எது பெட்டரா இருக்கும்னு. உனக்கு தெரியாதா? நீயாச்சு உன் ஃப்ரெண்டாச்சு, உன் ஃப்ரெண்டுக்கு எது சரியா வரும் என்ன ஏதுங்கிறத நீயே பார்த்து அவளை சேர்த்து விடு. நிலா, உனக்கு ஏதோ ஆசை இருந்தா சொல்லிடு. எனக்கு ஆசைன்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் பிகாம் படித்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நீ காமர்ஸ் குரூப்பா? ம் ஆமாம். ஓகே, அப்போ அதுலேயே ஜாயின் பண்ணிடு. பிகாம் சி அப்ளை பண்ணிடலாம், சரியா? ம் சரி. சரி, அப்படின்னா கரஸில் அதை படிக்கிறதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். இல்லை ஈவினிங் காலேஜில் சேர்ந்து படிக்கிறியா? ஆ, வேலை பார்த்துக்கிட்டே எப்படி படிக்கிறதுனாலும் சரிதான். அது ஈவினிங் காலேஜாக இருந்தாலும் சரிதான், இல்லை தபால்னாலும் சரிதான். ஈவினிங் காலேஜ் உனக்கு பெட்டராக இருக்கும். ஸோ நீ அதுலேயே ஜாயின் பண்ணிடு. அப்புறம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் எப்போ போக? டைம் மேனேஜ்மெண்ட் நீ தான் பார்த்துக்கணும். அதான் வீட்டில் பாட்டி இருக்காங்கல்ல உனக்கு சமைச்சு போடுறதுக்கு. அப்புறம் என்ன? ம் சரி.
எல்லா வேலையும் செய்யறதுக்கு மெஷின் இருக்கு, நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. ஆ சரி. அப்புறம் முத்துக்கண்ணு, நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டியே, ஆனாலும் எதுக்கு இன்னமும் கோட்டு சூட்டோடயே இருக்க? 7 o'clock தாஜ்ல ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு நிலா, போகணும். அப்படியா? எந்நேரமும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பியோ? உனக்கு ரெஸ்டே இருக்காது போலயே. சரி, அப்போ நீ இதை சாப்பிட்டுக்கிட்டு இரு, நான் போய் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். வினி, நிலாவை பாத்தியா? சுறுசுறுப்பான பொண்ணு, துரு துருன்னு இருக்கா பாரு. ம். இவ சின்ன பிள்ளையில எப்படி இருந்தாலோ இப்பவும் அப்படியே தான் இருக்கா வினி. சின்ன பிள்ளையில இவங்க வீட்டுக்கு நான் விளையாட போனா சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்துட்டே இருப்பா. இவ சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கிறதையும் எனக்கு கொடுப்பா, வீட்டில் அவங்க அம்மா கிட்ட அவங்க பாட்டிக்கிட்டையும் வாங்கி வாங்கி எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பா. அதுக்காகவே நான் இவ கூட விளையாட போவேன்னா பாரு. நீ ஒரு சரியான ஸ்நாக்ஸ் பிரியன், அதான். நீ இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு பாரு, அப்ப தெரியும் உனக்கு. இதெல்லாம் என் லைஃப்ல நான் பார்த்தது கூட கிடையாது. இதெல்லாம் நிஜமாவே எடிபிள் ஃபுட் தானா? யா, இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ். ஆனா எம்கே, இந்த பொண்ணு வந்ததுல இருந்து நீ கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்ட. அப்படியா? ம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நீ சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரிலாம் நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருந்து நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ பொலைட்டா, இவ்வளோ இறங்கி போய் பேசி நான் பார்த்ததே இல்லை. இந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் ஏன் இப்படி இறங்கி இறங்கி போய் பேசுற? உன் ஸ்டேட்டஸுக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்கு? வினி, இந்த உலகத்துல ஸ்டேட்டஸ் பார்க்காத ஒரு பாண்டிங் இருக்குன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் தான். இந்த பொண்ணு எனக்கு எப்படி ஒரு ஃப்ரெண்டு தெரியுமா? சின்ன பிள்ளையில என்னை எப்படி பார்த்துப்பா தெரியுமா? சின்ன பிள்ளையில இந்த சளியெல்லாம் பிடிச்சா மூக்கெல்லாம் ஒழுகுமே, இப்போவும் அப்படித்தான் இருக்கும். பட் சின்ன பிள்ளையில நமக்கு அதெல்லாம் தொடக்க தெரியாது, நம்ம பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்போம். ஆனா இந்த பொண்ணு என்ன பண்ணுவா தெரியுமா? அவளோட அந்த குட்டி பெட்டிக்கோட்டை தூக்கி என் மூக்கை தொடச்சு விடுவா. அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துப்பா தெரியுமா என்ன? ஏன் அதெல்லாம் உங்க அம்மா உனக்கு பண்ண மாட்டாங்களா? நான் எப்பவும் இவ பின்னாடியே தானே சுத்திட்டு இருப்பேன். ஆ. நான் ஸ்கூல் போயிட்டு வந்த டைம் போக மிச்சம் இருக்கிற டைம் எல்லாம் இந்த பொண்ணு வீட்டில் தான் இருப்பேன், இந்த பொண்ணு கூட தான் விளையாடுவேன். பக்கத்து பக்கத்து வீடா? ஆஹா இல்லை, ஒரே தெரு தான், பட் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் வீடு. ஆனால் ஒரே ஸ்கூலில் படித்தோம்ல, அதில் வந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஆனாலும் இப்போ மாதிரியெல்லாம் அப்போ கிடையாது. ஒரு தெருன்னு இல்லாமல் 10 தெரு தள்ளி இருந்தால் கூட நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் விளையாண்டுட்டு இருப்போம். அப்படியெல்லாம் சின்ன பிள்ளையில விளையாண்ட காலம் அது. ஓ. எம்கேவை விட்டா நாள் முழுக்க அந்த வெண்ணிலா புராணத்தையே பாடிட்டு இருப்பான் போல. நானும் எவ்வளோ நேரம் தான் கேட்டுட்டே இருக்கிறது, எனக்கு போர் அடிக்குதுடா. சரி எம்கே, அப்போ நான் மீட்டிங்க்கு முன்னாடி போகட்டா? இரு, ஒன்றா போகலாம். அதான் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான்ல, குடிச்சிட்டு போகலாம், வெயிட் பண்ணு. ம். ஐயோ, இந்த பொண்ணு வந்தாலும் வந்தா, எம்கே ஏன் தான் இப்படி மாறிட்டான்னு தெரியல. நான் என் கைக்குள்ளே வச்சிருந்தேன் இவனை. மானு, இங்கே இருக்கீங்க? என் மானுக்குட்டி எங்க? உங்களை தான் கேட்குறேன், என் மானுக்குட்டி எங்க? ஆமாம், நீங்கள் என்கிட்ட சொன்னதெல்லாம் போய் தானே? எது? அதான், அங்கே போனா அத்தை பொண்ணு, இங்கே இருக்கும்போது நான் அப்படின்னு சொன்னதெல்லாம் போய் தானே? அப்படியா? பொய்யா? ஏன், எனக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கக்கூடாதா என்ன? இருக்கலாம் இருக்கலாம், ஆனால் அண்ணன் நீங்கள் அப்படி சொன்னது போய் தானேன்னு கேட்குறேன். அதான், ஏன் அப்படி சொல்ற? அதான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். இந்த மாதிரி அங்கே போன அந்த பொண்ணு இங்கே வந்தாண்ணா அப்படின்னு இருக்கிறவங்கலாம் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஓஹோ, அப்படியெல்லாம் நம்பாதேன்னு அன்னைக்கே சொன்னேன். இல்லை இல்லை, தப்பு பண்ணுறவங்க யாரும் அதையெல்லாம் தைரியமாக இப்படி வெளியே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் என்னை கலாட்டா பண்ணுறதுக்காக தான் அப்படி சொன்னீங்க. சும்மா என்னை கோவப்படுத்தி பார்க்கறதுக்காக அப்படி சொன்னீங்க. சரி, நான் அப்படி சொன்னா உனக்கு எதுக்கு கோபம் வரணும்? ஆமாம், எனக்கு என்ன கோவம்? எனக்கெல்லாம் ஒரு கோவமும் இல்லையே. நான் எதுக்கு கோவப்பட போகிறேன்? நான் என் மானுக்குட்டியை தேடி வந்தேன். என் மானுக்குட்டி எங்க? தெரியாது. தெரியாதா? நீங்கள் தானங்க தூக்கிட்டு வந்தீங்க. ஆமாம், நான் தான் தூக்கிட்டு வந்தேன். அப்படின்னா இப்போ எங்க அது? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? இங்கே பாருங்க, விளையாடாதீங்க, மரியாதை என் மானுக்குட்டியை கொடுத்துருங்க என்கிட்ட. அப்படின்னா நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. இந்த 3 நாளும் என்ன நீ மிஸ் பண்ணியா பண்ணலையா? நான் எதுக்கு உங்களை மிஸ் பண்ண போகிறேன்? அதெல்லாம் ஒன்றும் மிஸ் பண்ணலை. நிஜமா? ஆமாம், நிஜமா. அப்போ இந்த டீ எஸ்டேட் முழுக்க என்னை தேடி தேடி சுத்துனது யாரு? நானா? இல்லையே. இந்த ஊட்டியில நம்ம சந்திச்ச இடத்துல எல்லாம் என்ன போய் தேடி தேடி பார்த்தது நானா? இல்லையே. சரி, இன்னைக்கு நான் உன்னை தேடி வந்ததும் முகத்துல நிறைய சந்தோஷத்தோட ஆசையா எந்திரிச்சு ஓடி வந்து என்ன பார்த்தது? அது அது 3 நாளாக உங்களை பார்க்கலையா? தைலம் வேற கொடுத்து விட்டுருந்தேனா, அதான் அந்த ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரி, இப்போ என்ன என் மானுக்குட்டி எங்க? நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்ல மாட்டேன், அப்படித்தானே? என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு? சரி, எதுக்காக எனக்கு அப்போ இங்கே வேலை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்ச? வேலை இல்லாமல் இருக்கீங்களே பாவம் அப்படின்னு தான். ஓஹோ, ஊட்டியை சுற்றி பார்க்க வர எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி தான் பாவம் பார்த்துக்கிட்டு இருக்கியோ? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது.
சரி அப்படின்னா எனக்கும் நீ வாங்கி கொடுக்குற வேலை வேண்டாம். வேண்டாம்மா. வேண்டாட்டி போங்க. அப்போ போயிடவா? ஆ போங்க. ஊட்டியை சுற்றி பார்க்க வந்தீங்க, பார்த்தாச்சுன்னா கிளம்பி போங்களேன். யார் உங்களை பிடிச்சி வச்சிருக்கா? நான் என்ன உங்களை பிடிச்சி வச்சிருக்கேன்? என் மானுக்குட்டியை கொடுத்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போங்க. யாருக்கு என்ன? உன் மானுக்குட்டிய பிரியாணி போட்டாச்சு. என்னது? என்ன சொல்றீங்க? நிஜமாவா? டேய் மானு, எதுக்கு அழற? என் மானுக்குட்டியை நிஜமாவே பிரியாணி போட்டீங்களா? மானு அழாதடா, இங்க பாரு அழாத. மானுக்குட்டி, இது என்னடா குட்டி பிள்ளை? இது உங்க வேலையா? நீங்க பார்த்த வேலையா? உங்களை தான். அதான் உன் மானுக்குட்டி கிடைச்சிருச்சுல்ல, தூக்கிட்டு கிளம்பு. கோச்சுக்கிட்டீங்களா? ஒன்ன கோச்சுக்கிட்டுறதுக்கு நான் யாருமா? இல்ல, உங்களுக்கு கோவம் என் மேல தெரியுது நீங்க பேசுறதுல இருந்தே. சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிஜமா இந்த 3 நாளும் நீங்க இல்லாம நான் உங்களை ரொம்ப தேடினேன். எதுக்கு? தைலம் கொண்டு போனானே, என்ன ரிசல்ட் கொண்டு வருவான்னு பார்க்கறதுக்கா? இல்ல. அப்புறம் வேற எதுக்கு? எதுக்குன்னு தெரியல, ஆனா உங்களை ரொம்ப தேடி கிடந்தது எனக்கு. சும்மா அது எப்படி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை தேடும்? அது என்னமா தெரியல, ஆனா தேடி கிடந்தது. நான் போறேன். புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா, பொத்தி வைத்து மறைத்தே என் ஆசை சொல்லவா, இதயம் திறந்து கேட்கிறேன், என்னதான் தருவாய் பார்க்கிறேன். மனு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உனக்கும் என்ன பிடிச்சிருக்கா? நெஞ்சுக்குள்ளே என்னென்னமோ நினைத்தேன், நித்தம் நித்தம் கற்பனைகள் வளர்த்தேன், தவித்தேன்.